பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்ககிட்ட ஒரு பிராமிஸ் பண்ணிட்டார்னா ஒருபோதும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் என்று நம்முடைய வேத புஸ்தகம் சொல்லுது. அதனால்தான் இவர் ஆண்டவராய் இருக்கிறார். பொய்யுரையா தேவன். இருந்த தீர்க்கதரிசிகள் ஏராளமான தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. பெரிய தீர்க்கதரிசனம், சின்ன தீர்க்கதரிசனம், ஏசாயா முதற்கொண்டு மல்கியா வரை எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த இயேசுவை பற்றி உண்மையை மட்டும்தான் சொன்னார். ஒரு பொய்யுமே உரைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொல்றாரு, ஆகையால் இந்த 2024ஆம் ஆண்டிலே உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தன்மில் அன்பூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்வதற்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையின் தயம் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் சொல்லு. அவர் உடன்படிக்கை செய்வார், உங்ககிட்ட உண்மையா இருப்பார். இந்த உடன்படிக்கை உண்மையா இருங்க. இந்த வருடமெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கையினால எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.